நேர்களை இப்போ நம்ம பேச போகிற மிக முக்கியமான தலைப்பு, சர்வதேச அளவில் போர் மூளும் அல்லது போர் மூன்று கொண்டிருக்கிறதா, இதனுடைய விளைவுகள் அபாயங்கள் என்ன? அதாவது இஸ்ரேலை எதிர்த்து இன்றைக்கு ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல்கள், அதனுடைய நிலைகளை நாம் பேசுவதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறோம். இஸ்ரேல் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த ஒரு பல்முனை தாக்குதலில் ஹமாஸ் இஸ்ரேல் நாட்டுக்குள்ள புகுந்து 1200க்கும் மேற்பட்டவர்களை படுகொலை செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டை நோக்கி பலஸ்தீனத்தில் இருக்கும் காசா பகுதியில் தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதல் கிட்டத்தட்ட அக்டோபர் என்றால் இதுவரை 11 மாதங்களை நெருங்கியிருக்கிற ஒரு சூழலிலும் கூட இன்றைக்கும் 40,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இதுவரை இன்னைக்கு காலையில் வரைக்கும் படுகொலை செய்யப்பட்டாங்க பொதுமக்கள். ஆனால் இவங்க தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கை என்றும் ஹமாஸ் போராளிகளை நாங்கள் ஒழிக்கும் வரை இந்த போரை நிறுத்தப் போவதில்லை என்று இஸ்ரேல் அமெரிக்கா கோலியேஷன் அறிவித்திருக்கிறது. அமெரிக்கா இல்லை என்றாலும் அமெரிக்காவும் அதற்கு பின்னணி, அமெரிக்கா தான் மிக முக்கியமான பின்னணி. அப்போ இந்த போர் நடக்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு மசூதிகள், சர்ச்சுகள், குடியிருப்பு பகுதிகள்லாம் மிக மோசமான பங்கர் வீசக்கூடிய கொத்து குண்டுகளை போட்டு 2 கிலோ வெயிட் உள்ளக்கூடிய கொத்து குண்டுகளை எல்லாம் அந்த மக்கள் வாழுகிற அடுக்குமாடி குடியிருப்புகளில் போட்டு, அகதிகள் முகாமிலையும் போட்டு 40,000த்துக்கும் மேற்பட்டவர்களை இஸ்ரேல் இராணுவம் கொலை செய்துவிட்டது. அதில் போராளிகள், ஹமாஸ் குழுக்கள் இறந்திருக்கலாம். ஆனால் அது ஒரு 1000 பேர் இறந்திருந்தால், 500 பேர் இறந்திருந்தால், அதிகபட்சமாக படுகொலை செய்யப்பட்டவர்கள் பொதுமக்களும், குழந்தைகளும், பெண்களும், வயோதிகர்களும், அப்பாவிகள். இதை நிறுத்துறதுக்கு எந்த ஒரு முகமையும் இல்லை. அமெரிக்கா, நான் ஏற்கனவே சொன்னதை போன்று, கிட்டத்தட்ட $20 பில்லியன் 1,65,000 கோடி அளவிற்கு அமெரிக்கன் காங்கிரஸில் இருந்தோ செனட்டில் இருந்தோ சேங்ஷன் பண்ணி, ப்ளஸ் ஒரு 3 பில்லியன் அவர்களுக்கு எக்ஸ்ட்ராவாகவும் கொடுத்து 23 பில்லியன் அமெரிக்கா டாலர் அளவுகளுக்கு உதவி பண்ணிட்டாங்க. அப்போ இங்கே குண்டு போடவே சரி 100 டன்னு 200 டன்னு ஆயுதங்கள் அமெரிக்காவிலேருந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த லெவலில் அவங்க ஈரானில் தாக்குதல் நடத்தினாங்க. ஈரானில் போய் மசூத் பெசஸ்கியினுடைய பிரைம் மினிஸ்டர், முதல்ல இப்ராஹிம் ரைசி படுகொலை செய்யப்பட்ட பிறகு மசூத் பெசஸ்கியினுடைய அந்த பிரதமர் விழாவினுடைய அரசு விழாவில் கலந்து கொண்ட ஹமாஸினுடைய பொலிட்டிக்கல் விங்ஸ் தலைவராக இஸ்மாயில் ஹனியாயை தங்கியிருந்தக்கூடிய அரசு கெஸ்ட் ஹவுஸில் வச்சு ஷார்ட்வே ஏவுகணை மிசைல் மூலமாக படுகொலை செஞ்சுட்டாங்க. ஈரானில் வைத்து படுகொலை செய்கிறாங்க. அப்போ ஈரானுக்கு ஒரு சவாலை விடுறாங்க. உன்னால் என்ன செய்ய முடியும், நான் அப்படி தான் சாகடிப்பேன். முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க, ஈரான் இந்த போரில் நேரடியாக ஈடுபடவில்லை. ஈரானுக்கு செல்கின்ற பலஸ்தீன ஹமாஸினுடைய அரசியல் பிரிவு தலைவராக இஸ்மாயில் ஹனியையே கத்தாரில் கொலை செஞ்சிருக்கலாம். அப்படி செஞ்சிருந்தால் அதை விட்டு ஈரானுக்கு அவர் செஞ்ச மசூத் பெசஸ்கி பிரதமராக இருக்கின்ற போது அந்த விழாவுக்கு போனவர்கள் படுகொலை செஞ்சுட்டாங்க. இப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏற்கனவே ஹமாஸை கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஹமாஸ் கொலை செய்கிற என்ற பேரில் பொதுமக்களை கொலை செஞ்சுருக்கிறாங்க. 40,000 பேரை, 93,000 பொதுமக்களை ஊனமுற்றவர்களாகவும் அது டிசபிள்டு, காலத்துக்கும் நடக்க முடியாத பல்வேறு உபாதைகளுக்கு உள்ளாக்கிட்டாங்க. இவ்வளவு பெரிய கொடுமை நாகரிகம் பேசக்கூடிய யூரோப்பிய, அமெரிக்கா அல்லது ஐரோப்பா சமூகம் தான் இந்த அநியாயத்தை செய்கிறாங்க. இவரெல்லாம் நாங்கள்லாம் காட்டு மிராண்டிக்கு எதிரானவர்கள், நாங்கள்லாம் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறோம் அப்படின்லாம் எதிர்க்கிறோங்கிற பேரில் மக்களை படுகொலை செஞ்ச அமெரிக்காவும் இஸ்ரேலுடைய காட்டு மிராண்டித்தனம் தான் இந்த தாக்குதலின் வெளிப்பாடு என்று சர்வதேச சமூகம் கொக்கரிக்கின்றது. அரபு சமூகம் பலரும், ஈஜிப்டும் சரி கத்தாரும் சரி, இந்த சமாதானத்துக்கு ஒரு கன்சிலியேஷன் ப்ராசஸுக்கு அவர்கள் ஒரு ஆமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்கு பலவேறு கூடுதல் கூடினாலும் இஸ்ரேல் எதையும் கேட்பதாக இல்லை. இந்த சூழ்நிலையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு லெவலுக்கு மேலே வரம்பு போகின்ற போது இஸ்ரேலுடைய தாக்குதலை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வினைய போய் இழுத்த மாதிரி ஈரானில் போய் இவங்க அடித்தாங்க. கெஸ்ட்டை, ஈரானுடைய சிறந்த விருந்தினராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹானியே அவர்கள் படுகொலை செய்தார்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபாத் சுக்கூர் என்கின்ற ஹிஸ்புல்லாவுடைய ஹை கமாண்டர்ஸ், இராணுவ பிரிவினுடைய தலைவராகவும்
ஹிஸ்புல்லாவுடைய தலைமைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவரையும் படுகொலை செய்து போட்டாங்க. இதுதான் அவங்களுடைய இந்த காரணம். ஈரான் வந்து ஒரு டெக்ளரேஷனை வெளியிடுறாங்க. இனி நாங்கள் இவர்களை விட்டால் ஒட்டுமொத்த பிராந்தியத்துக்குமே ஆபத்து, போர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாரும் போர் வரும்னு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். ஆனால் போரை அவர்கள் இப்பொழுது வேறு விதத்திலே அணுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. போரை ஆரம்பிச்சுட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஈரான் எப்போ தாக்குன்னு. ஈரான் போர் ஆரம்பிச்சாச்சு. இப்போ போர் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சர்வதேச முகமையாளர்கள், விரிவுரையாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இது வந்து போர் இல்லைன்னு. ஏன்னா ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நூருல்லா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், நாங்கள் வந்து போர் தான் செய்கிறோம் அப்படின்ட்டு. இப்போது ஹிஸ்புல்லா வந்து ப்ராக்சினா அவர்களுடைய மறு இராணுவம், ஐஆர்ஜிசியினுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ், அந்த ஃபோர்ஸுக்கு மாற்றமாக ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா எங்கேருந்து செயல்படுறாங்கன்னு சொன்னால் லெபனானில் இருந்து செயல்படக்கூடிய ஈரானுடைய ஷியா பிரிவினுடைய ஆதரவு குழு, அதே போன்று ஹவுத்தீக்கள், ஹூத்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க ஏமனில் இருந்து செயல்படுகின்ற ஈரானிய ப்ராக்சி, ஈரானிய ஆதரவு பெற்ற இந்த ரெண்டு குழுக்கும் சர்வதேசத்தில் மிகப்பெரிய ஆயுத குழு. யார்? ஹிஸ்புல்லாவும் சரி ஹவுதியும் சரி. ஹிஸ்புல்லா ஒரு நாட்டில் எப்படி வல்லமையாக மிலிட்ரி இருக்குமோ அதே மாதிரி லட்சத்திற்கும் மேற்பட்ட மிலிட்ரி பேஸ், ஏவுகணைகள், பாலிஸ்டிக் ஏவுகணைகள், அதோட ரொம்ப மோசமானது சொன்னால் ஹைப்பர்சோனிக்கே வச்சிருக்கிறதாக நேற்று சொல்லப்படுது. இந்த ஹைப்பர்சோனிக்கெல்லாம் எப்படி பயன்படுத்த போகிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் தாக்குதலை ஆரம்பித்தாங்க. முதல்ல கோலன் குண்டுகளில் தாக்குதல் நடத்தினாங்க. அதாவது இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் தான் லெபனான் பார்டர் இருக்குது. இந்த பார்டரில் கோலன் குண்டுகளில் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் வந்து 12 பேர்கிட்ட இறந்து போகிறாங்க. அதுக்கு பழிவாங்குவதற்கு லெபனானில் குண்டை போடுறாங்க. மக்கள் டிஸ்பிளேஸ் ஃப்ரம் நார்த் ஃபேஸ்லேருந்து அவங்க டெல்லவி நோக்கி சாரையாக ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறாங்க. ஏற்கனவே இந்த தாக்குதலுக்கு பயந்து 3 லட்சம் பேர்கள் மேலே இஸ்ரேலுடைய மத்திய பகுதிகளில் அவங்க குடிபுகுந்துட்டாங்க, நார்த்தில் ஏற்படுகிற அட்டாக்கை தாங்க முடியாமல். இதற்கிடையில் இந்த போர் நடந்து கொண்டிருக்கிற போது போலந்துக்கு ஆயிரக்கணக்கான இஸ்ரேல் யூதர்கள் நாட்டை விட்டு வெளியேறி அகதிகளாக, ரெஃப்யூஜிஸாக போவதற்கான முயற்சிகளை அங்கு எடுத்து வருவதையும் நாம் காண முடிகின்றது. இஸ்ரேலுடைய இந்த நிலையை நேற்று பயன்படுத்தி ஒரு பெரும் தாக்குதலை அவர்கள் சக்சஸ்ஃபுல்லாக நடத்திட்டார்கள் அப்படிங்கிறது ஹசன் நூருல்லா வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனால் இஸ்ரேலுடைய ஆர்மியோ ஹகாரி இராணுவ செய்தி தொடர்பாளரோ இது குறித்து எந்த ஒரு பதிலையும் அவர்கள் வெளியிடலை. என்னன்னா கிட்டத்தட்ட 11 இலக்குகளை இஸ்ரேலை குறிவைத்து நேற்று அதிகாலையில், நேற்று முந்தைய நாளிலிருந்து 320க்கு மேற்பட்ட ட்ரோன்கள், ராக்கெட்ஸ், 12 இது மாதிரி சிஸ்டம் வீசப்பட்டது. இது வந்து அனைத்தும் சக்ஸஸ்ஃபுல்லாக 11 மிலிட்ரி ஹப்பை அடித்து துவம்சம் செஞ்சு பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவங்க ரொம்ப கவனமாக காயின விட்டுறாங்க ஹிஸ்புல்லா. ஹசன் நூருல்லா என்ன சொல்கிறாரு, இஸ்லாமிய தத்துவத்தின் அடிப்படையில் பொதுமக்களை படுகொலை செய்வதை நாங்கள் விரும்பவில்லை, ஆனால் யூதர்களுக்கு பாடம் கற்பித்து காணுவதற்கு நாங்கள் இராணுவ தளங்களை அடிக்கின்றோம் என்ற அடிப்படையிலே 11 தளங்களை 300க்கும் மேற்பட்ட மிசைலை தொடர்ந்து ஏவுகணைகளை, அதாவது ஆர்பிஜி செல்லு, ட்ரோன்கள், ஏவுகணைகள் அடிக்கப்பட்ட நேரத்தில் வான்வெளி பாதுகாப்பு சர்வதேசத்தில் எங்களுக்கு பெருசாமல் இருந்தது. அயன் டோம்ஸ் டோட்டலி இட் ஹஸ் பின் ஃபெயிலியர், அது ஃபெயில்ட் ஆயிட்டு. அதனால் வந்து தடுக்க முடியல. அந்த அயன் டோமை ஏமாத்துற வழிக்கு அப்படி ஜெர்க்காகக்கூடிய அளவிற்கு பல நுட்பங்களை கொண்ட குறைந்த தாக்குதலை செலுத்தக்கூடிய ஏவுகணைகளும் பயன்படுத்தியிருக்கிறது. இராணுவ தளங்கள் தீப்பற்றி எரிகின்றது. இஸ்ரேலுடைய அலாரன் சத்தத்தின் மூலமாக பொதுமக்கள் டெல்லவியிலிருந்து பதறி ஓடுகிற காட்சியை நாம் காண முடிகின்றது. இதுதான் தற்போது நிலை. இது ஒரு இன்வின்சிபிள் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, த ஆர்மி ஆஃப் இன்வின்சிபிள். வெற்றி கொள்ள முடியாத டெக்னாலஜிஸ்லாம் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னதை ஹிஸ்புல்லா என்கின்ற ஒரு போராளி குழு ஹமாஸுக்கு ஆதரவாக, பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக 320க்கு மேற்பட்ட இந்த குறைந்த தூர ஏவுகணைகளை டெல்லவியை நோக்கி வீசி இராணுவத்தை சிதிகலமடைய செய்திருக்கிறார்கள். ஆனால் அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்போ கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் எங்களுடைய அயன்டோம் சிஸ்டத்தால் வந்து தடுக்கப்பட்டது, அயன்டோம் சிஸ்டம் மீதி உள்ளதெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸில் விழுந்துட்டு அப்படின்னு அவங்க பொய் சொல்கிறது அவங்க வழக்கம்.
நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, ஒரு சிட்டினா கன்ஜஸ்டட் டென்ட் ஏரியாவை தான் இருக்கும். அதில் வந்து ஓப்பன்ஸ் ஏரியாலாம் நிறைய இருக்காது. அப்போ எங்கே விழுந்தாலுமே மக்களின் மீது, குடியிருப்புகளின் மீது, இராணுவ நிலைகளின் மீது தான் அது விழும். அதுதான் உண்மை. இன்றைக்கி ஏபிசியும் சரி, பிபிசியும் சரி, எல்லா செய்திகளுமே இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இதை வந்து ஹமாஸ் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க, நசருல்லா வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. நசருல்லா யார், நம்ம ஹிஸ்புல்லாவுடைய பிரசிடென்ட். அதே போன்று ஹவுதீஸ் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ஏபிசி எல்லாம் செய்தியை வெளியிடுகின்ற போது இவர்கள் மறைக்கிறார்கள். உடனடியாக சுரங்கப்பாதைக்குள் மறைமுகமாக பெஞ்சமின் நெதன்யாகு, யோவ் கேலண்ட் 2 பேரும் ஆலோசனை நடத்துகிறாங்க. என்ன செய்கிறது, நமக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னு அமெரிக்காவுக்கு தெரிவிக்கிறாங்க. அமெரிக்கா வேகமாக இவர்களை காத்து கொள்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்குன்னு வழக்கம் போல் சர்வாதிகார போக்கில் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்கள் ஹிஸ்புல்லா சொல்கிறாங்க, எங்களை யாரும் தடுக்க முடியாது, எங்களுக்கு ஹேவ் அ நோ பவுண்ட்ரி, எங்களுக்கு எந்த விதமான அப்ஸ்ட்ரக்ஷன், பேரிகார்டு எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவர் டார்கெட் வில் பி அட்டாக், கண்டிப்பாக அது அட்டாக் பண்ணப்படும் என்று அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இஸ்ரேலில் மக்கள் ஆர்ப்பாட்டம், இஸ்ரேலுடைய நிலைகளை தாக்குதிருக்கிறாங்க, இஸ்ரேல் பற்றி எரிகின்றது. இஸ்ரேல் வட கோலான் பகுதியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் டிஸ்பிளேஸ் ஆகி நாட்டை விட்டு ஓடக்கூடிய விஷயத்தில் ஏர்போர்ட் ஷட் டவுன், ஏர்போர்ட்லேருந்து எதுவுமே போகாது. அமெரிக்காவும் சரி, அவர்களுடைய கூட்டாளியான நேட்டோ நாடுகளும் சரி, எல்லா நாடுகளும், நம்முடைய இந்தியாவும் சரி, அங்கே செல்கின்ற ஃப்ளைட்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. ஆக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மேலே எங்கேயும் ஃப்ளைட் போக முடியாமல் இப்போ ஆப்கானிஸ்தான் வழியாகத்தான் சர்வதேச விமானங்கள் போகிற காட்சியும் நாம் அவதானிக்க முடிகின்றது. இந்த சூழ்நிலையில் கடந்த 11 மாதங்களாக ஹமாஸையோ மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லாக்களையோ அல்லது ஹவுதிகளையோ அவர்கள் தாக்க முடியல. நேற்று ஹவுதி அமெரிக்காவினுடைய வார் ஃப்ளைட்டில் அடித்து பற்றி எரிகின்றது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் டன் அளவுக்காக இஸ்ரேலுக்கு வந்திருக்கக்கூடிய கச்சா எண்ணெய்களை அடித்து நாசம் செய்து விட்டார்கள். இஸ்ரேலில் எல்லா ஃபேக்ட்ரியுமே கொலாப்ஸ். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் 2023 நவம்பர் டிசம்பர் நினைக்கிறேன், அந்த ஃபைனல் குவார்ட்டரில் இஸ்ரேலுடைய ஜிடிபி 20.3. நல்லா கவனிங்க, 2023 போன வருஷம் டிசம்பரில். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் 17 சில்லறை இருந்துச்சு. செகண்ட் குவார்ட்டரில் இப்போ எவ்வளோ போயிருக்குன்னா 1.2 அளவுக்கு இஸ்ரேலுடைய பொருளாதாரம் கீழே விழுந்துருச்சு. 20 இருந்து 17.3 ஆச்சு. இப்போ 1.2 ஜிடிபி க்ளோத்து. இஸ்ரேல் எக்ஸ்போர்ட் இல்லை, இம்போர்ட் இல்லை. ஹஃபா துறைமுகம் எல்லாமே 85%, 95% செயல்பாட்டு போயிடுச்சு. அவங்க ஹவுதிகளில் அடித்தது துறைமுகத்தை தான் அடித்தாங்க, ஹைஃபா துறைமுகத்தை அடித்தாங்க. துறைமுகங்களின் செயல்பாடு இல்லை, வியாபாரம் இல்லை, விலைவாசி ஏறிவிட்டது. இஸ்ரேலுக்கு உள்ளிருந்தும் பொருள் செய்ய முடியல, வெளியே செல்ல முடியல, வெளியிருந்தும் பொருட்கள் உள்ள வர இல்லை, க்ரூட் ஆயில் எல்லாம் அடித்து தள்ளிட்டாங்க. இப்போ ஈரான் எப்போது போர் செய்யும் என்பது விந்தையாக இருக்கிறது. ஈரான் வந்து அமெரிக்காவை எதிர்த்து போர் செய்யக்கூடிய சர்வதேச அணு ஆயுத யுரேனியம் செறிவூட்டக்கூடிய ஒரு நிறுவனம். ஹைப்பர்சோனிக்கை வைத்திருக்கிறாங்க. லட்சக்கணக்கான ட்ரோன்களை அவர்கள் உக்ரைன் போரிலே ரஷ்யாவுக்கு ஆதரவாக மேனுஃபேக்சரிங் செய்கிறாங்க. அண்டர் கிரவுண்டில் மிகப்பெரிய மலைகளுக்கு கீழான பெரும் குடோன்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். எங்கே அவர்களுடைய அணு ஆயுதங்கள் இருக்கிறது என்பதை யாராலையும் சர்ச் பண்ண முடியல இதுவரைக்கும். கொமேனுடைய ஃபத்வா இருக்குது. இப்போ ஹிஸ்புல்லா வச்சு ப்ராக்சி வச்சு தான் அவங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈரானுடைய ப்ராக்சி, ஈரானுடைய ஒரு மாற்று சிறிய ஹிஸ்புல்லாவை தாக்குதலையே தாக்கு பிடிக்க முடியாத இஸ்ரேல் ஈரான் ஹைப்பர்சோனிக்கை வைத்து அடித்தால் அது எப்படி தாக்கு முடிக்கும்? நிச்சயமாக முடியாது. அமெரிக்கா எங்கிருந்து வருவார்கள்? அமெரிக்கா வந்து என்ன செய்ய முடியும்? அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் கனி என்பவரை பதவியில் அமர்த்தி விட்டு ஓடி போன நிலைமையை பார்க்குறோம். தோராபுரா மலைகளில் அணு ஆயுதத்துக்குகளான மிகப்பெரிய பங்கர் பஸ்டர்லாம் போட்டாங்க. ஆனாலும் தாலிபான்களை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆட்சியை கையில் கொடுத்து விட்டு சொன்னாங்க. பசர் அல் ஆசாத்துடைய தலைமையிலே சிரியாவிலையும் அதே போன்ற நடவடிக்கை அமெரிக்கா தோல்வியை சந்தித்தது. வியட்நாமில் ஓட விரட்டினாங்க. அதே போல் லிபியாவிலும் அதே போன்ற நிலை, ஈராக்கிலும் அதே போன்ற நிலை, ISISக்கு எதிராக போர், சிரியாவிலும் அதே போன்ற நிலை. எல்லா இடங்களிலும் அமெரிக்கா தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு போர் நடக்க வேண்டும், ஆயுதங்கள் விற்பனையாக வேண்டும். இப்பொழுது யூத இராணுவம் நாட்டில் ஏற்படுகிற பெரும் டிசன்ட் வாய்ஸ் அமங் த சொசைட்டி, சமூகங்களுக்கிடையே மக்களுக்கிடையே ஆயிரக்கணக்கான பேர் ரிசைன் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்தல் வைக்கப்பட்டு புதிய தலைமை தேவை என்கின்றார்கள். இதற்கிடையே முன்னாள் ஓய்வு பெற்ற இஸ்ரேலுடைய இராணுவ அதிபர் ஜெனரல் பிரிக்ஸ் என்ன சொல்கிறார்? இது தொடர்ந்தால் 1 வருஷத்தில் இஸ்ரேல் நாடு காணாமல் போய்விடும், பிச்சைக்காரர்கள் ஆகிவிடுவார்கள், மக்கள் வெளியே போய்விடுவார்கள் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார். இந்த இடத்துல கீழே விழுந்தும் மீள மண் ஒட்டாத அளவிற்கு இவர்கள்
பெஞ்சமின் நித்தானியாகு மக்களை படுகொலை செய்கின்றார். ஆனால் இதில் இப்போ என்ன விஷயம் சொன்னோன்னா, ரஃபா பகுதியில் இருந்தோ கேன் யூனிஸில் இருந்தோ காசாவில் இருந்தோ மக்கள் வெளியேற மறுக்கிறார்கள். அவர்கள் மரணத்தை சுவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அது ரொம்ப ஒரு இதுவரைக்கும் உலகத்தில் எந்த சமூகத்திலும் பார்க்க முடியாத ஒரு விவகாரமாக இருக்கிறது. மரணம்தான் எங்கள் வாழ்க்கை என்று அந்த மக்கள் சொல்வதையும் நாங்கள் பார்க்க முடிகின்றது. 2 மில்லியன் 2.2 மில்லியன் மக்கள் வாழ்க்கிற ஒரு சிறிய நிலப்பரப்பில் இத்தனை குண்டுகளை போட்டு கூட இந்த விவகாரம் ஒரு யூனிக்கான ஒரு முக்கியமாக வியக்கத்தகு ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை அடுத்த கட்டம் எப்படி போக போகுது என்று பார்க்கின்றோம். 320க்கு மேல் இப்பொழுது 6000 ட்ரோன்கள் ராக்கெட்டுகளை வீசப்போவதாக இஸ்ரேல் மொசாத் உளவுத்துறை செய்தியை வெளியிட்டிருக்கிறது. மொசாத்தினுடைய தலைமையகம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய கமாண்டோ ஒருத்தர், மிக முக்கியமான கமாண்டோ பிரசிடென்ட் அல்லது கர்னல், அவர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார். ஒரு அப்நார்மல்சிஸ் போய்கொண்டிருக்கிறது. இது அடுத்தடுத்த கட்டத்தில் என்ன நடக்க போகுது என்பதை நான் உங்களுக்கு நேரலையில் இது போன்ற விஷயத்தோடு தர காத்திருக்கிறேன். நன்றி.